அப்பா, நல்ல திருப்தியான பிரியாணி சாப்பாடு மாப்ள. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தெரியல, சாப்பிட்டு இருக்கேன். டிஃபன் கேரியரு, நம்ம வீட்டு டிஃபன் கேரியரு யாரு? அக்காவா கொண்டாந்தாங்க? திவ்யா கொண்டாந்தா. திவ்யாவா? சோழியம் குடுமி சும்மா ஆடாத. சரி, அவன் என்ன சொன்னா? வாழ வந்த மாதிரி ஆளுங்க நம்ப வேண்டாம். அவங்களுக்கு பசிச்சா உங்களை விட்டுட்டு போய் ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டு வந்துருவாங்க. நீங்க தான் பாவம் கடையில இருந்து பட்னியா கஷ்டப்படுவீங்களேன்னு சொன்னான். ஏமாப்ல, திவ்யா அப்படியா சொன்னா? நான் வயசுல மூத்தவன், பசி தாங்க மாட்டேன். அதனால நான் போய் முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் உன்ன சாப்பாட்டுக்கு அனுப்புவேன். இதெல்லாம் ஒரு தப்பா? சரி சரி விடு. திவ்யா அதெல்லாம் சொல்லல, நான் தான் சும்மா ஓட்டினேன். இல்ல, அவ சொல்லிருப்பா. அவ திரும்பி வந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அவ சரியா இல்ல மாப்ள. குல்ஃபி ஐஸ், குல்ஃபி ஐஸ். மாமா குல்ஃபி ஐஸ் போதும் மாமா. சூப்பரா இருக்கு மாமா, போய் வாங்கிட்டு வா. டேய் போடா. குல்ஃபி ஐஸ், குல்ஃபி ஐஸ். குல்ஃபி உனக்கு ஒரு கேடா? மாமா குல்ஃபி ஐஸ் போயிட்டு இருக்க மாமா. ஏய் குல்ஃபி குல்ஃபி, ஏய் போடா போடா. குல்ஃபி கல்ஃபின்னுட்டு நான் எவ்வளவு சீரியஸா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கறேன். என்ன நீ பேச்ச மாத்திக்கிட்டு இருக்கற? திவ்யா உனக்கு குல்ஃபி குடுக்குறான், நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கறேன். உனக்கு குல்ஃபி ஐஸ் கேக்குதா? அவ வந்ததுல இருந்தே சரியில்லை மாப்ள. உன்னை என்னையும் பிரிக்க பாக்குறா. என்கிட்ட ஏதோ காழ்ப்புணர்ச்சியோட நடந்துகிட்டு இருக்கா மாப்ள. மாமா சும்மா அவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம, அங்க பார் அரிசி மூட்டெல்லாம் கலஞ்சி கிடக்கு, போய் அடிக்க வை. குடிஞ்சு நிமிஞ்சு வேலை செஞ்சா உடம்பு கொஞ்சம் குறையும். நான் எதுக்காகடா செய்யணும்டா? ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு செஞ்சு செஞ்சு உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கிறேன். இது உன் கடை, நீதான் வேலை செய்யணும். நல்ல மகாபலிபுரத்துல பல்லவ மன்னன் பாறையில செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கிறல்ல. ஓ, நீயும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா உனக்கு உடம்பு குறையும். ஆமா, இது வரைக்கும் நீ என்கிட்ட இப்படி வேலை வாங்கினதே இல்லையே. இப்ப என்ன புதுசா வேலையெல்லாம் செய்ய சொல்ற? இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. இது உன் சொந்த புத்தி சுய புத்தி கிடையாது. அந்த திவ்யா உனக்கு சாவி கொடுக்கறா, நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற. இறந்த பழம் சும்மாறா. டேய் இறந்த பழம் போடா அந்த பக்கம். இறந்த பழம் குழந்தை பழம். நான் சாப்பிட்டு இருக்கேன், இல்லன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துருவேன். யோ இறந்த பழம் போடா. இவனும் போயிட்டானே. இதோ பாரு மாப்ள, அவ பேசுறது உன் கூட பழகிறது எல்லாமே எனக்கு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. அவ ஏதோ ஒரு திட்டம் போட்டுதான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா. அது மட்டும் இல்ல, அடிக்கடி அவ 6 மாசம் சொல்லிட்டு இருக்கா. அநேகமா அவ சொல்ற அந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவான்னு நினைக்கிற மாப்ள. இருண்டவன் கண்ணுக்கு எல்லாமே பேயா தெரியுமா? அந்த மாதிரி நீ உக்கமாவும் சரி கிடையாது. அதனால்தான் திவ்யாவை சந்தேகப்பட்டு இருக்கீங்க. நீ அவ மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான பாசத்துல அவளை மன்னிக்கலாம், பழசெல்லாம் நீ மறந்திருக்கலாம். ஆனா அவ வீட்டுப்படிய தாண்டுனவ, கோர்ட்டு படிய ஏறினவ. நானே அவளை கையும் களவுமா பிடிக்கிறேன். அப்புறம் வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். பேசு பேசு. ஏமாமா, உனக்கே அவன் மேல கோபம்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு ஒரு நாள் மாமா கடையை பார்த்துக்கிட்டோம், நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாம் திவ்யா சொல்லுச்சு. உடனே உனக்கு மூக்கு மேல கோவம் ஏறிடுச்சோ? அது மட்டுமாடா சொன்னா? இன்னும் என்னென்னமோ தான் சொன்னா. அதெல்லாம் நான் இப்ப உனக்கு சொன்னா அதெல்லாம் உன் மண்டையில ஏறாது. இப்ப நீ கேக்குற நிலைமையிலும் இல்ல. உனக்கு நான் ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறேன், அதுக்கப்புறம் பேசுறேன். ஆமா, இப்ப என்ன திவ்யா வீட்லயா இருக்கிறா? கவிதா வீட்டுக்கு போயிருக்கா. என்னது? திவ்யா எவ்வளவு நல்லவ, எவ்வளவு மாறிட்டான்னு இப்பயாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்க. கவிதா நம்ம வீட்டுக்கு வந்தா நான் அவளை திட்டி அனுப்பிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவ என் ஃப்ரெண்டு. என் மனசு கேட்கல. நான் அவளை பார்க்க போகட்டுமா? நீங்க போக சொன்னா போறேன், இல்லன்னா போகலன்னு. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா கவிதாவை பார்க்க போறதுக்கு திவ்யா என்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கா. நானும் பெருந்தன்மையா போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டேன். உனக்கு வேற யாரும் ஆப்பு வைக்க சிரமப்படவே வேண்டாம். ஆப்பை எடுத்து உன் கையில கொடுத்தாலே போதும். அத செல்ஃப் சர்வீஸ் மாதிரி உனக்கு நீயே வச்சுக்குவ. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி பலாப்பழம், பலாப்பழம், பண்ருட்டி பலாப்பழம் மாமா. இதையாச்சும் வாங்கி கொடுத்துருப்போம் மாமா. இன்னைக்கு நான் ஆசைப்பட்டது எல்லாமே வந்துட்டு இருக்கு மாமா. இதையாச்சும் வாங்கி கொடுத்துருப்போம் மாமா. ஐயோ ரொம்ப உயிர் மாமா எனக்கு. யோ, சின்ன வயசுல என்கிட்ட பலாப்பழத்தை புடுங்கி புடுங்கி தின்னல,
இப்ப நீ வாங்கி கொடுத்தனா அந்த கடன் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆமாண்டா, நான் சொல்ற பேச்ச எதுவுமே கேட்றாத. அந்த திவ்யா சொல்ற பேச்ச மட்டும் நல்லா கேளு. இதுல நான் உனக்கு பண்ருட்டி பலாப்பழம் வாங்கி தரணுமா? 10 பைசா பண்ணு கூட உனக்கு வாங்கி தர மாட்டேன். போடா. டேய் டேய் பலாப்பழம் போடா. டேய் பலாப்பழமா? ச்சே, இவனும் போயிட்டானே. அடச்சே, இன்னைக்கு நம்மளுக்கு நேரமே சரியில்லை. நமக்கு சாப்பாடு தான். பரவாயில்ல, ரசமும் முட்டை ஆம்லேட்டும் ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ல வெரைட்டியா நல்லாவே இருந்துச்சு. திவ்யா, இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய சமையல் கடை கைவசம் இருக்கு. அப்புறம் நான் சொன்ன ப்ரொபோசலை கன்சிடர் பண்ணக்கூடாதா? என்னங்க, ஒரு ரசத்துக்காக ஒரு புருஷனை செலக்ட் பண்ண முடியுமா என்ன? ஏன் ஆம்லேட்டுக்காக ஆத்மாத்மா ஒரு பொண்ணு ஆத்துக்காரரை ஏத்துக்கூடாதா? இத பாருங்க, நான் கொஞ்சம் ரிலாக்ஸான மூட்ல இருக்கேன், அதனால நீங்க தப்பிச்சிங்க. இதே நான் வேற மூட்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். திவ்யா, நீ டென்ஷன் ஆகாத. அண்ணா, நீ இடத்த காலி பண்ணு. திவ்யா, நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன, உன் புருஷன் கூட நீ குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல, நீ எதுவும் பொய் சொல்லலையே. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? இல்ல, உன் முகத்துல ஒரு களை தெரியுது. அது புருஷன் பொண்டாட்டி ரொம்ப அந்யோன்யமா இருந்தா அந்த களை தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ தெரியல, எல்லா பொண்டாட்டிங்களும் ஒரு காலகட்டத்துல புருஷனுக்கு பணிஞ்சு போயிடுறாங்க. நான் அப்படி இல்ல. இல்ல, பர்டிகுலரா நான் ஒண்ணு மென்ஷன் பண்ணி சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். கவிதா, இந்த டாபிக்கை விட்டுட்டு வேற ஏதாவது பேசலாமா? ஏய், நீ எதுக்கு பயந்து நழுவ பாக்குற? அப்படி என்ன உனக்கும் ராஜாவுக்கும் நடுவுல எனக்கு தெரியாத ஒரு ரகசியம்? அப்படி இருக்கலாமா? இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவமானம் இல்லையா? திவ்யா, நான் உனக்காக எவ்வளவு பண்ணிருப்பேன். இப்பவே எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு சொல்லட்டுமா? உன் சந்தோஷத்துக்காக தானே நான் எல்லாத்தையுமே செஞ்சேன். ஆனா நீ என்கிட்ட ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லாம இவ்ளோ ஆட்டம் காட்டுற. நீ என் ஃப்ரெண்டு, நீ நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா? நிஜமாவே நீ ராஜா கூட சந்தோஷமா இருக்கியா, இல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? நான் ஏன் நடிக்க போறேன்? இல்ல, உன்னை யாராவது ஒருத்தங்க மிரட்டி இருக்கலாம். அந்த சங்கர் ஏதாவது சொல்லி மிரட்டி இருக்கலாம், அதனால நீ பயந்திருக்கலாம். இல்லனா நீ ராஜா புது பணக்காரன் ஆயிட்டான்னு மயங்கிட்டியா? ஏய் சி, என்ன பத்தி தெரியாத உனக்கு? அப்போ நம்ம நட்பு மேல சத்தியம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல ப்ராமிஸ் பண்ணு. நீ ஏன் ராஜா கூட இருக்கேன்னு காரணம் எனக்கு இப்பவே சொல்லி ஆகணும். கவிதா, நீ நினைக்கிறது பாதி நிஜம்தான். நான் ராஜா மேல பாசத்திலயோ இல்ல அன்புலயோ அந்த வீட்டுக்கு போகல. நீ நினைக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் தான். ஆனா நான் ஏன் நடிக்கிறேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சபாஷ், இது போதும், இது போதும். எந்த வார்த்தையை கேட்க வந்தனோ அந்த வார்த்தையே பிரமாதமா ஓவாயாலே நான் கேட்டுட்டேன்.
இவ்வளவு நேரமும் இத பத்தி தான் நானும் ராஜாவும் அரிசி மண்டியில வாக்குவாதம் பண்ணணும். நீ நடிக்கிறேன்னு நான் சொன்னேன். இல்ல அவ உண்மையா என்ன லவ் பண்றான்னு அவ முட்டாள்தனமா என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சித்தப்பா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அதான் நல்லா கேட்டுட்டேனேமா. இன்னும் ஒரு நிமிஷமாவது இங்க நிக்குமா என் காலு? ஒரு நிமிஷமாவது ஓயுமா என் வாயி? இத உடனே நான் ஊரு பூரா போய் டமார் அடிக்கிறதா என்னோட முதல் வேலை. சித்தப்பா சித்தப்பா ஏய், நில்லுங்க. விடு. அதான் நல்லா நான் கேட்டுட்டேனேமா. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க நிக்க மாட்டேன். நீ நடிக்கிறேன்னு உன் வாயாலே நீ ஒத்துக்கிட்டல்ல. இத உடனே போய் நான் என் மாப்பிள்ளை கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டையோட வீட்டுக்கு போய் எங்க அக்கா கிட்டயும் சொல்றேன். ராஜாவுக்கும் அந்த ஜோதிக்கும் சீக்கிரமா நிச்சயத்தையும் பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றேன். இத கேட்டா எங்க அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. சித்தப்பா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏய். நான் வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். ஓஹோ, நீ இன்னும் வீட்டுக்கு வேற வருவியா? இப்படி கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமும் உன் திமிரு கொஞ்சம் கூட அடங்கலையா? வீட்டு பக்கம் கீது வந்துடாத. என் கையாலேயே உன்னை வெட்டி கொலை பண்ணி போட்டுருவேன். ஜாக்கிரதை. சித்தப்பா சித்தப்பா ஏய், பேசாத. சித்தப்பா 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 நான் சொல்றது என்ன கவிதா இது? நீ யாருக்குமே சொல்லாத சில உண்மைகளை என் மனசுக்குள்ள போட்டு போட்டு வச்சிருந்தேன். நீ ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம் பண்ணி சொல்ல அப்படி இப்படின்னு கேட்டு நான் ஏதோ சொல்ல போய் அவர் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு போறாரு. இவர் போய் என்ன பிரச்சனை எல்லாம் கலப்ப போறாரோ. திவ்யா, உலகத்திலேயே இந்த வாழ வந்தானுக்கு பயந்த முதல் ஆள் நீதாண்டி. அவன் என்னமோ தீவிரவாதி நினைச்சு நீ பயந்துகிட்டு இருக்க. அவன் ஒரு தீவெட்டி தடியன். இவனுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாது. நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. இல்ல, நான் உடனே கிளம்புறேன். நான் இன்னொரு நாள் வந்து பேசுறேன். ஏய் திவ்யா, என்னடி நீ சொல்லு. திவ்யா 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 ஹேய், வேர் இஸ் மை திவ்யா? என்ன என் சமையலையும் என் பர்சனாலிட்டியும் பார்த்துட்டு என்ன மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்கிட்டா. ஹேய், அவ வீட்டுக்கு சமையல்காரர வரத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆளையும் மூஞ்சியும் பாரு, ஒரு ஃபிகரை மடக்கிறதுக்கு துப்பு இல்ல. நீ ஒண்ணு பூண்டு ரசம் வைக்கிற அது வைக்கிறேன்னு போ. உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. போ போன. சண்டாளி, சதிகாரி, பொய்காரி. நான் என்ன நினைச்சனோ அத அப்படியே அவ வாயாலே ஒத்துக்கிட்டா. இத சொன்ன அந்த ராஜா பையன் கொஞ்சம் கூட நம்ப மாட்டான். இன்னைக்கு நான் சொல்றத அவன் நம்பியே ஆகணும். இல்ல அந்த அரிசி கடையை நான் பொறிக்கடையா மாத்தி விட்டுறேன். பாத்துக்கிறேன் இரு. சித்தப்பா சித்தப்பா நில்லுங்க. சித்தப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சித்தப்பா. நான் உன் கூட பேச தயாரா இல்ல. இனிமே நான் ஸ்ட்ரைட்டா ராஜா கிட்ட மட்டும் தான் பேசுவேன். சரி, நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். நீ என்ன சொல்ல போற? எனக்கு தெரியாதா அது? நான் தான் நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டனே. என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? முழுசா கேட்டீங்களா? இல்ல எல்லாத்தையும் பாதி பாதியா கேட்டுட்டு உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் ஏதாவது ஒரு பழியை மேல தூக்கி போடுறதே வேலையா போச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ராஜா கூட நான் உண்மையான அன்போட வாழறேனா இல்ல நடிக்க வந்திருக்கேனானு தானே தெரியணும். ஆமா, நான் நடிக்கிறேன் தான். அவர் கூட நான் உண்மையான அன்புல இல்ல. அடி பாவி, நானும் எங்க அக்காவும் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. இந்த உலகத்துல உன்னை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தானே என் மாப்பிள. அவனுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சேர்க்க எல்லாம் உன் சேர்க்க சரியில்லை. எல்லாம் அந்த கவிதா கூட சேர்றல்ல, அதான். அதனாலதான் உனக்கு உண்மையான நட்பு எது, உண்மையான பாசம் எதுன்னு தெரியாம போயிடுச்சு. நீங்க பட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன பெரிய உலக மகா காரணம் இருக்க முடியும்? உனக்கு ராஜாவை பழி வாங்கணும், அதானே? சித்தப்பா, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தானே, இப்போ அவர் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போக போறாரு. சித்தப்பா எங்க? செத்து போக போறாரு. என்னம்மா திவ்யா சொல்ற நீ? ஆமா சித்தப்பா,
அவருக்கு கேன்சர். ஏன் மாப்பிளைக்கு கேன்சரா? என்னம்மா சொல்ற நீ? கொடைக்கானல்ல இருந்து நம்ம திரும்பி வந்தப்போ ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, நம்ம தானே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அவரு ரத்தம் கொடுத்தாருல்ல. ஆமா ஆமா. ஆனா அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? நம்ம கொடைக்கானல்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த கொடைக்கானல் டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் வளர இந்த 6 மாசமாவது சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் என் மனசை மாத்திக்கிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதனாலதான் அவரை தனியா விட்டுட்டு வந்து அவங்க கூட சண்டை போடுறேன். அரிசி மூட்டை மாதிரி வெயிட்டான பொருள் எல்லாம் அவரை தூக்குனா ஏன் தூக்க விட்டீங்கன்னு உங்க கூட சண்டை போடுறேன். நான் தான் சாப்பாடு போடுவேன்னு அத்தை கூட சண்டை போடுறேன். என்ன சொல்லணும்னா ஏன் கூடயே நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் சித்தப்பா. ஐயோ, அவரோட ஒவ்வொரு ஆசையும் லிஸ்ட் போட்டு ஒவ்வொன்னா நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். நான் வளர்த்த பையன் என் கண்ணு முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கானே. இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சேம்மா. இதெல்லாம் என்ன கொடுமைமா. சினிமாவுல இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்தாலே என்னால தாங்க முடியாதுமா. அதுக்கு நான் என் கண்ணை பொத்திக்கிட்டு அழ ஆரம்பிச்சிருவேன். ஆனா நிஜமாலே என் கண்ணு முன்னாடியே என் மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி நடக்க போகுதுன்னா அதை எப்படிமா என்னால தாய்க்க முடியும்? நான் தாய்க்க போறேன்னு தெரியலையேமா. உங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவருக்கு கேன்சருங்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அவர் மேல யாரும் பரிதாபம் படக்கூடாது. அது அவர் தாங்க மாட்டாரு. அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஐயோ, என்னால முடியாதேம்மா. என் மனசு எப்படிமா இவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயத்த தாங்கிக்கும்? என்னால சொல்லாம இருக்க முடியாதுமா. பிளீஸ். கேன்சர்ல சாகிறது கூட கொடுமையான விஷயம் இல்ல. ஆனா அதனாலதான் சாக போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழற ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து நொந்து வாழறதுதான் சித்தப்பா ரொம்ப கொடுமையான விஷயம். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். கடவுளே, அவங்க மரணம் எப்பன்னு தெரியாம மறைச்சுதான் வச்சிருக்காரு. இதுதாமா நிஜம். அவரை ரொம்ப நேசிக்கிற நீங்களே இந்த உண்மையை அவர்கிட்ட சொல்லி அவரை சாகடிச்சிடாதீங்க சித்தப்பா. அவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவரோட நிம்மதியை கெடுத்துறாதீங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எப்படிமா என்னால முடியும்? சத்தியம் பண்ணுங்க, அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க சித்தப்பா. சத்தியமா இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோமா? சத்தியம் சொல்ல மாட்டோமா?